வணக்கம். நற்றினையின் நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்கிறது திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள நானே பாடகர் நானே சுப்புடு என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். உங்களில் இருந்து உங்களை பிரித்து உணர வைக்கும் கண்ணாடியின் பெயர் தியானம். தியானம் இருவகை. ஏதேனும் ஒன்றை நோக்கி மனத்தை குவித்தல் ஒரு வகை தியானம். எல்லா எண்ணங்களிலும் இருந்து விலகி ஏதுமற்றதாக இருத்தல் இன்னொரு வகை தியானம். உலகியல் வெற்றியை எய்த முதல் வகை தியானமே போதுமானது. சிதறி ஓடும் மனத்தை ஏதேனும் ஒரு கடவுள் அல்லது பொருள் அல்லது எண்ணம் அல்லது மந்திரம் அல்லது ஒரு புள்ளியின் மீது குவித்தல் தியானமாகிறது. மனம் அற்ற நிலையில் நாம் எதுவுமற்றதாக இருக்கும் தியானம் முக்திக்கு உபகரணம். இரண்டையும் குழப்பிக் கொண்டுதான் பல குருமார்கள் குளறுபடி செய்கிறார்கள். நீங்கள் ஏதுமற்றதாக ஆவது உலகியல் வெற்றிக்கு அவசியமில்லை. காகிதத்துக்கு எரிகிற தன்மை உண்டு, சூரிய வெப்பத்துக்கு எரிக்கிற சக்தி உண்டு. ஆனால் பூத கண்ணாடி வழியே சூரிய வெப்பத்தை குவித்து காகிதத்தின் மீது காட்டினால் உடனே பற்றி எரிகிறது. இதுபோலவே அலை பாய்ந்து வலை வலையாக பிரியும் மனத்தின் அலைவரிசையை குறிப்பிட்ட ரிதமாக ஒழுங்கு செய்தால், அதாவது குவித்தால், அபரிமிதமான மனோபலம் உண்டாகிறது. இந்த தியானத்துக்குள் நுழையும் முன் உங்களை பற்றி நீங்களே ஆய்வு செய்யும் முறை, அதன் அவசியம் இரண்டையும் சொல்கிறேன். வீட்டின் வரவு செலவு கணக்கை எழுதி எழுதி பார்க்கிற பலர் வாழ்வின் வரவு செலவு கணக்கை எழுதி பார்த்தது உண்டா? பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடும் நபர்கள் இதுவரை எப்படி வாழ்ந்தோம் என்று திரும்பி பார்த்தது உண்டா? இது எப்படி முடியும் என்கிறீர்களா? முடியும். 2 நோட்டு புத்தகங்களை தனித்தனியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று உங்கள் பிளஸ், மற்றொன்று உங்கள் மைனஸ். நீங்கள் பயன்படுத்தும் நல்ல வார்த்தைகளை பிளஸ் புத்தகத்தில் எழுதுங்கள், கெட்ட வார்த்தைகளை மைனஸில் எழுதுங்கள். இதே மாதிரி உங்கள் நல்ல எண்ணங்கள், உங்கள் கெட்ட எண்ணங்கள், உங்கள் சிறப்பு இயல்புகள், தாழ்ந்த குணங்கள், பிறருக்கு செய்த நன்மைகள், தீமைகள், பிறர் உங்கள் மீது சொன்ன புகழுரைகள், இகழுரைகள், உங்கள் சாதனைகள், தோல்விகள் என்று பிளஸ் மைனஸ் இரண்டிலும் மாறி மாறி தோன்ற தோன்ற குறித்துக் கொள்ளுங்கள். இந்த நோட்டு புத்தகங்களை தயவு செய்து பிறர் பார்க்க முடியாதபடி பாதுகாப்பாக வையுங்கள். கணவன் மனைவி, தாய் தந்தை, நெருங்கிய நட்பு யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். உலகில் பலர் கேவலமானவர்கள். அந்தரங்கங்களை அடுத்தவரிடம் அளந்து கட்டுவதில் ஆனந்தப்படுபவர்கள். நீங்கள் ஆத்ம பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கும் மேன்மையை உணராமல் உங்களை கீழாக நினைத்து அவசரப்பட்டு முடிவு செய்வார்கள். ஒரு இராணுவ பயிற்சி முகாம். படைவீரர்கள் வரிசை வரிசையாக துப்பாக்கியுடன் நின்றிருந்தனர். தளபதி உரத்த குரலில் கூவினான், உடம்பெல்லாம் குண்டை கட்டிக்கொண்டு எதிரி கப்பலில் குதிக்க தற்கொலைக்கு துணிந்த வீரன் ஒருவன் 1 அடி முன்னால் வரட்டும். 1 நிமிடம் அவகாசம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பி நின்று கொண்டான். 1 நிமிடம் கழித்து திரும்பினான். எல்லோருமே வரிசை களையாமல் நின்றனர். ஒருவர் கூட 1 அடி முன்னால் வந்த அடையாளம் இல்லை. தளபதி ஆத்திரத்துடன் கத்தினான், தேசபக்தியற்ற கோழைகளே, ஒருவனுக்கு கூட தேசத்தை காப்பாற்ற உயிரை கொடுக்கும் எண்ணம் இல்லையா? சீ என்று உமிழ்ந்தான். அதற்கு ஒரு வீரன் கோபத்துடன் பதில் சொன்னான், தளபதி, நாவை அடக்கி பேச வேண்டும். தற்கொலைக்கு எல்லோருமே துணிந்து 1 அடி முன்னால் வந்துவிட்டதால் வரிசை களையவே இல்லை. எங்கள் தியாகத்தை புரிந்து கொள்ளும் பக்குவம் உமக்கு ஏன் இல்லை என்றான். நமது அர்ப்பணிப்பை, முன்னேறும் தீர்மானத்தை புரிந்து கொள்ள வரட்டு சமூகத்தால் சுலபத்தில் முடியாது. அதனால்தான் இந்த நோட்டு புத்தகங்களை பிறர் பார்க்க முடியாதபடி பாதுகாத்து வையுங்கள் என்றேன். ரீவைண்ட் போட்டு டெக்கில் படம் பார்க்கிற மாதிரி பழைய வாழ்வை மனசுக்குள் போட்டு போட்டு பாருங்கள். உங்கள் கோபம், பசி, ஆத்திரம், சண்டை, கெட்ட வார்த்தைகள், தோல்விகள் இவற்றோடு நின்று விடாமல் வெற்றி, உயர் பண்புகள் இவற்றையும் நினைத்து நினைத்து பாருங்கள். ஒரு டிவி சீரியல் பார்க்கிற மாதிரி உங்கள் வாழ்வை நீங்களே ஓட்டி ஓட்டி பாருங்கள். பார்க்கும்போது ஒரு ரசிகராக, விமர்சகராக அந்நியப்படுத்திக் கொண்டு திரும்ப திரும்ப பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் அணுகுகிற முறை, கையாண்ட சொற்கள், நடந்து கொண்ட விதம், ஏற்பட்ட எண்ணங்கள், இது பற்றி நாமே நம்மை கடுமையாக விமர்சிக்க வேண்டும். நமது வாழ்க்கை கச்சேரியில் நாமே பாடகர், நாமே சுப்புடு. நன்றி, வணக்கம்.